அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். அதாவது எங்கள் வீட்டில் பணமும் தங்க மாட்டேங்குது, பொட்டு நகை கூட சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு. நம்ம இப்போ நம்ம வீட்டில் எந்த நகையும் சேராமல் இருக்கிறது, பணம் சேராமல் இருக்கிறது, அதுபோக நமக்கு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னாவே அது ஒன்று கண் திஷ்டியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் சரியான உழைப்பு இல்லாமல் இருக்கணும். இப்போ இது ரெண்டுமே இருந்துமே எங்கள் வீட்டில் பணமும் தங்க மாட்டேங்குது, நகையும் தங்க மாட்டேங்குது. எந்த நகை எடுத்தாலும் அடகுக்கு போயிடுது, அடகுக்கு போனாலும் திருப்பி எங்களால் மீட்டுட்டு வரவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு. இப்போ நம்ம புதுசாக ஒரு நகை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை எடுத்துகிட்டு வந்து உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே கடையிலே போட்டுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து போட்டுடுவாங்க. அந்த மாதிரி எப்படியுமே போடக்கூடாது நகையை. ஏன்னா நம்ம கடையில் வாங்கும்போது அந்த நகையை நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பாங்க. சில பேர் போட்டு இந்த நகை நம்மளால் வாங்க முடியலையே, நம்ம அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பண வசதி இல்லையே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு. நகையை வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிங்கன்னா, அதாவது நாட்டு மருந்து கடையில் இருக்கும், அந்த பூவை வாங்கிக்கோங்க. வாங்கி ஒரு கண்ணாடி பவுலில் வச்சு, அதாவது இந்த பூவை கண்ணாடி பவுலில் வச்சுட்டு, அந்த நகை இருக்குது பார்த்தீங்களா, புது நகையாக இருந்தாலும் சரி, அடகுலேருந்து மீட்டிட்டு வந்த நகையாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியில், சுத்தமான தண்ணியில் அலசி எடுத்துட்டு அதை தொடச்சிட்டு இந்த பூவில் வச்சுருங்க. இந்த பூவில் வச்சுட்டு அது கூட இன்னும் 2 பொருள் சேர்க்க போகிறோம். அதாவது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமானது அப்படின்னாவே நம்ம தங்கம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் வாசனை பொருள்கள் நிறைய சொல்லுவோம். அந்த மாதிரி வாசனை பொருளையும் இந்த பூவோடு சேர்த்து நம்ம வைக்க போகிறோம். அதாவது நகை மட்டும் இல்லைங்க, பணமாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வச்சு பயன்படுத்தும் போது எப்பயுமே இந்த மாதிரி மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நகை பிரச்சனையோ பண பிரச்சனையோ இருக்கவே இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புது நகையாக இருந்தாலும் சரி, பழைய நகையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அந்த பூவில் கண்ணாடி பவுலு, அப்படி கிடைக்கல கண்ணாடி பவுல் இல்லைன்னா அதாவது கண்ணாடி தட்டு மாதிரி இல்லை ட்ரே மாதிரி எது இருந்தாலும் கண்ணாடியில் வச்சுக்கோங்க. அந்த பூவை வச்சுட்டு அதோட ஏலக்காய், காசு கொஞ்சம், அதாவது ₹1 நாணயம், ₹5 நாணயம் நிறைய தேவையில்ல, கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பூவோடு வச்சுக்கிட்டு அது போக ஏலக்காய் வச்சுக்கணும். ஏலக்காய், கிராம்பு, இவ்வளோதாங்க. இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு நாள் மட்டும் உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அந்த நகையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி செய்யும் போது நம்மகிட்ட இருக்க பணம் எப்பயுமே நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொன்னால் நம்ம செலவு பண்ணாமல் இருக்க முடியாது. தேவையில்லாத அனாவசிய செலவு இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதை பயன்படுத்தி பார்த்துட்டு எல்லோரும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன். நிறைய பேர் சொல்லுவீங்க, அப்போ நான் இது மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதற்கான முயற்சிகளும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி முயற்சிகள் செஞ்சுட்டே இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும். அது மாதிரி புது நகை வாங்கிட்டு வந்தோடனே இந்த பச்சை கற்பூரத்தில் ஒரு வெள்ளை துணியை எடுத்து, பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 2-3 துண்டை எடுத்து வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த புது நகையில் வச்சிட்டோம் அப்படின்னோம்னா மகாலட்சுமி நம்ம அப்படியே அந்த நகையில் இருந்து குடியிருப்பாங்க. நம்ம நகையும் அடகுக்கு போகவே போகாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதை நம்ம பயன்படுத்தி பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது நம்ம நகை அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்க காலகட்டத்தில் நகை வாங்குறதுங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்போ இருக்கக்கூடிய நகையாவது நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி பதிவு. இந்த மாதிரி நல்ல பதிவுகள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்களும் எல்லோரும் நல்ல வளமோடும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டுருக்கேன். வாழ்க வளம்.